எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். டேய், நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு. அது இவன் தான்டா, என்னோட ஒரே மகன் விஸ்வநாதன். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேரும் என்னோட மகங்க. விஸ்வநாதா, அந்த நிக்கிறாருல மூத்த பையன், அவர் தான்டா பொண்ணோட அப்பா, உன் சம்பந்தி. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி, உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஐயோ, எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன நீங்க விஸ்வநாதனே கூப்பிடுங்க, சார் என்னெல்லாம் கூப்பிட வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும், ஒரு மரியாதைக்கு தானே. அட என்ன தம்பி, உங்க வீட்டு போனதை எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு ஆக்கிருச்சு. அப்புறம் என்ன சார் மோரன் எல்லாம், உரிமையா சம்பந்தின்னு கூப்பிடுங்க. பெருசு, என்னடா எப்படி பெருசு போடுற எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிற? பொடியண்டா நீ, என்ன பார்த்து கத்துக்க. சரிதான், நீ நடத்து. அதெல்லாம் நீங்க கூச்சப்படாம சம்மந்தினே கூப்பிடுங்க. எதுக்கு வேத்தாளு மாதிரி சாருன்னெல்லாம். சரிங்க. ஆமா, இந்த புள்ளவும் பேத்தியடா? ஆமாண்டா, என் மகனுக்கு 2வது வாரிசு, என் பேத்தி. பேரு மதி. படிச்செல்லாம் முடிச்சாச்சாமா? இன்னும் இல்ல தாத்தா, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். நான் ரெனோட ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியாமா, படிக்க போன இடத்துல பழக்கமோ? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த பிள்ளைதான் நம்ம வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கால. அப்படியா, எனக்கு தான் ஞாபகமா இருந்தியாச்சு. ஆமா, எங்க வீட்டம்மா வரலையா? என் மருமகளை கேக்குறியாடா? ஆமாண்டா, எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பிள்ளைய நான் பார்த்ததே இல்லல்ல, எங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. இல்லங்க, அவங்க காலையில அவங்க அண்ணன் வீடு வரைக்கும் போயிருந்தாங்க. நேரம் முகூர்த்தத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா, இப்ப வந்துருவா. கார்த்திக் கல்யாணத்துக்கு வராம எப்படி? அவன் எங்களுக்கு இன்னொரு பையன் மாதிரி. இது என்னங்க நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ, இவன் பேரு நாய் இல்ல, இவன் பேரு பாண்டா. இவனை கூட சத்தியதான். மதி, அண்ணே. என்ன? ஒண்ணும் இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. சத்தியத்தை காமிக்கலான்னு தூக்கிட்டு வந்தேன். சரி சரி, ரொம்ப நேரமும் வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல்ல, உள்ள போகலாம் வாங்க. சரிடா. ஹேமா, பகல் கனவு கண்டவளே. ஹேய், வேற பின்ன அப்படிதானடி பண்ண நீ? எதுக்கு குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டு இருந்தது நானு, ஆனா வால் நின்னுட்டு இருந்தாருன்னு நினைச்சு பெணாத்திட்டு இருந்தல்ல. பகல் கனவெல்லாம் கண்டது போய் நீ நினைச்ச மாதிரி வால் நேர்ல வந்தாச்சு. இந்த கல்யாணம் முடிகிற கொஞ்ச நேரத்து வரையில நீ என்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்ண போறியோ? சும்மா அப்படியே வச்சு ஓட்டாதடி. வேற நீ பண்ணது தானடி சொல்றேன். நான் வந்துடே மாட்டேன். கையை பிடிக்கிறதுக்கெல்லாம் என்ன நாள் இருக்கு. பெணத்தல்ல நீ. ஐயோ, சரி சரி, இங்க பாரு, வந்திருக்கிறது உன் ஆள் மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு எப்பவும் பண்ணுவல கிறுக்கு மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. சரி சரி, முறைக்காத. இப்போ நான் போயிட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. என்னடி பண்ண போற? சொல்ல மாட்டேன், வெயிட் அண்ட் see. அடியே கிறுக்கு, என்னனாலும் சொல்லிட்டு பண்ணு. நீ பாட்டுக்கு என்னவும் கிறுக்குத்தனமா பண்ணி வைக்காத. போடி. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னவோ ஆர்வ குழாயில அதிக பிரசங்கி தானே பண்ணாம இருந்தா சரிதான். ஹேய், ஐயோம்மா, எழுந்துருமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, நல்லா இருடமா, எழுந்திரி. எப்படி இருக்கீங்க அங்கிள்? இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையடா விஸ்வநாதா, உன் மருமகளுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற பாரு. நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன் அங்கிள். தாத்தா நல்லா இருக்கீங்களா? ஆமா, இங்க ஆன்ட்டி வரலையா? நாங்க முன்னாடி வந்துட்டோமா, அவ பின்னாடி வருவா. சரி அங்கிள், தாத்தா உள்ள வந்து உட்காருங்க வாங்க. சரிம்மா, நாங்க உள்ள இருக்கோனே. ஹலோ, என்ன ஞாபகம் இருக்குங்களா அண்ணி? ஐயோ மறந்துட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாத்தேம்மா. வருங்கால மாமனார பார்த்து நல்லா விசாரிக்கிறதுல பக்கத்துல இருந்தவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல போல. நடத்து. அச்சோ, அப்படி இல்ல, பெரியவங்கல்ல, கண்டு காணாம மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான். சரிம்மா. அப்படி அண்ணனுக்கு தங்கச்சி நான் ஒரு நாத்தனார் இருக்கேன்றதே அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்க. ஹே பாண்டா குட்டி, எப்படி இருக்க?
அதுக்கு காரணம் நான் இல்லம்மா. பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட கேளு. யார்கிட்ட? அது சரி, அப்படியே ஒண்ணும் தெரியாதவதான். இல்ல, நிஜமாவே தெரியாது. பின்னாடி கேளு, பதில் வரும். நான் ஏற்கனவே லேட்டா வந்துட்டேன்ல, ரேணு வேற கோவத்துல இருப்பா. நான் அவளை போய் பாக்குறேன்னு. சரி. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? ஏன் லேட்டுன்னு தானே கேட்டேன். ஓய், ஆமா. என்ன? என்ன வந்த உடனே எங்க அப்பாக்கு ஐஸ் வச்சு போல? ஐயா, ஐஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஒரு மரியாதை. பரவாயில்ல. ஆமா, எதுக்கு இவ்வளவு லேட்டு? வீட்டுல உள்ளவங்களாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. எனக்கு தான் ஆபீஸ்ல ஒரு சின்ன டென்ஷன். அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு. வர வர ரொம்ப சின்சியர் சிகாமணியா இருக்கியோ? ஹேய், என்னடி? இல்ல, முன்னாடி எல்லாமும் ஆபீஸ் போறதுக்குன்னு கேட்டா நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பல. ஆனாலும் இப்போலாம் 24 மணி நேரமும் ஆபீஸ் ஒர்க்னே தான் இருக்க. இந்த 24 மணி நேரமும் ஆபீஸ்ல இருந்தது பத்தாதுன்னு அடுத்த நாள் கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு ஆபீஸ்லயே கிடையா கிடக்குற. என்னமா பண்றது, பையனா பிறந்துட்டேன்ல. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன அப்படியே என்னவோ ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்பத்து மேல அக்கறை இருக்க மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் என்கிட்ட எப்படி சொன்னேன்? இப்ப சொன்னல, பையனா பிறந்துட்டேன்லன்னு. பையன் பொண்ணு நல்லா இல்ல, இப்பெல்லாம் பையன் பொண்ணுன்னு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சரிடி, தப்புதான்டி. பையன் பொண்ணுன்னு 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான். நானே இப்பதான் கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன்ல இருந்து வெளியே வந்தேன். அதை பத்தி பேச வேண்டாம் விடு. ஓகே ஓகே, சரிவா போலாம். எங்க? எங்க வா? நான் உனக்கு நிறைய இடம் இங்க சுத்தி காட்டுறேனே. உங்க அப்பா பின்னாடியே வருவாரு, பரவாயில்லையா? வந்தா வரட்டும், இப்போ என்ன பயமா? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுல. தெரிஞ்சிருச்சுதான், இருந்தாலும் ஒரு மரியாதை இல்லடி. நம்ம விருப்பத்தை ஏத்துக்கிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சம்மதிச்சிருக்காங்கல்ல. ஆமா. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல்ல. சோ உங்க வீட்டுல இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி ஏறியன. பத்தாததுக்கு கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன் வேற, நிறைய போன் கால் எல்லாமும் பேச வேண்டியது இருக்கு. சோ கொஞ்சம் ஹோய், என்னடி நான் எதிர்பார்க்கவே இல்ல, பயங்கரமா கால்ல எல்லாம் விழுந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க. என்னடி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? என்ன வருங்கால வாழ போற குடும்பத்தை பார்த்ததும் சந்தோஷத்துல பேச்சு வரலையா? மத்த நேரத்திலே சொல்ல வேண்டாம், இன்னைக்கெல்லாம் உன் ஆளுக்கு சொல்லவா வேணும்? குட்டி போட்டு போன மாதிரி சுத்திட்டு இருக்க போறாரு. ஹேய் சத்யா, நில்றி. என்னாச்சு இவளுக்கு? வீட்ல எல்லாம் அவ்வளவு பகல் கனவு கண்டுட்டு இருந்தா, இங்க வந்தது முகத்துல ஈ ஆடலையே. என்ன முத்துப்பாண்டி இதெல்லாம்? கோயிலுக்கு வந்த இடத்துல அது இன்னமும் கொஞ்ச நேரத்துல தம்பிக்கு கல்யாணம். எந்த நேரத்துல போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியே? நீ சும்மா ராஜா, உனக்கு என்ன தெரியும்? அவனும் விவகாரமே உனக்கு என்னன்னு தெரியாது, நீ சும்மா இரு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா, கோயிலுக்குள்ள மரத்தடியில உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருந்தானோ, அது என்னன்னு கேட்டதுக்கு எகுத்துக்கிட்டு வரானோ. இப்படி தெரிந்தனா? கேட்டதுக்கு ஆளு தெரியாம கண்ணா பின்னான்னு பேசுறானோ. என்ன சும்மா இருக்க சொல்றியா? நீ இந்த அளவுக்கு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தப்ப தட்டி கேட்க வேணாம்னுலாம் சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல சண்டை போட்டுக்காம நாம தான் கொஞ்சம் தள்ளி வரணும். விசேஷத்தை வச்சுக்கிட்டு இங்க எதுவும் சண்டை வந்து அது எதுவும் கலவரமாச்சுன்னா விசேஷத்துக்கு இடைஞ்சல் வர மாதிரி வீட்டுல உள்ளவங்க மனசு எதுவும் சங்கடப்படாதா? அப்படியெல்லாம் ஆக விட்டுருவோமா ராஜா? அவனும் நீ வந்ததுனால தப்பிச்சானோ, இல்லனா இன்னும் 4 இழுத்திருப்பேன். சரி சரி விடு, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், என்னடா என்னாச்சு? என்ன இப்படி வந்து நிக்கிற? டேய், ஒன்னதான்ப்பா கேக்குறேன், என்னாச்சு? எங்க விழுந்து வாடிட்டியா? யார் இது? ஒரு நிமிஷம். யோ, பஞ்சு மிட்டாய் சொக்கா, என்ன யாருன்னு தெரியுதாயா உனக்கு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. யோ பங்காளி ஃப்ரெண்டு, நீ என்ன சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? யோ, உனக்கு அம்பிட்டுதான் ஏன் மரியாதை? யோ, என்னையா நீ நாய்க்கு எதுவும் கதறி வச்சிருச்சா? சை, பார்க்கவே சகிக்கலையா? யோ, சத்தியம் பண்ணி சொல்லு, நான் இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதுல்ல? இல்லையா, சத்தியமா தெரியாதே. டேய், என்னதான்டா ஆச்சு? எல்லாம் நிக்கிறானே இந்த ஆளு பழைய வன்மத்தெல்லாம் கக்கிட்டானே என் மேல. யோ, என்னையா? என்னதான்டா ஆச்சு? சொல்லி தொலைடா. இந்த இருக்கால இந்த பஞ்சு மிட்டாய் சொக்கா. இல்ல தம்பி, மரியாதை. தள்ளுவாங்க உனக்கு மரியாதை, ஒண்ணுதான் கேடு, போயா.
என்ன இந்த முக்கா சைஸ்ல ஒரு பொடி பையன் இருக்கான்ல, இந்த ஆளு எடுபடி. இவன் தலை தெறிக்க ஓடி வந்து, அண்ணே அண்ணே எங்க தலைவன் ஒரு குரூப்பு கிட்ட சமத்தைய வம்பிழுத்து அடி வாங்கிக்கிருக்கான், வந்து காப்பாத்துங்கன்னா. நானும் என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்தேன். ஓடி வந்து பார்த்ததான் தெரியுது இந்த ஆளு யாரும் பஞ்சர் ஆக்கல, இவன் தான் எல்லாரையும் போட்டு கொலையா கொண்டுக்கு இருக்கான்னு. சரி அடி வாங்கி எங்கேயும் செத்து கித்து போயிட போறானோ, அவனோட காப்பாத்துவோமேனு லேசா இந்த ஆளு தோள்பட்டு மேலதான் கைய வச்சேன். இந்த ஆளு இதுக்கு முன்ன வரைக்கும் என் மேல என்ன வன்மத்துல இருந்தானோ தெரியல, கையோடு புடிச்சு தூக்கி கிருன்னு சுத்தி தரையில போட்டு தரன்னு இழுத்து கொன்னுட்டான் இந்த ஆளு என்ன. தம்பி அண்ணனுக்கு கோவம் வந்த கண்ணு முன்னே தெரியாதுப்பா, நீ எப்ப நடுவுல வந்த? யோ கம்முன்னு இருந்துரு, முன்னாடி எல்லாம் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப வன்மத்தை இறக்கிட்டலையா நீ? அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு. என்ன முத்து பாண்டி இப்படியா பண்றது? ஐயோ இல்ல ராஜா, கோவத்துல யார் என்னன்னு ஆளு முகத்தை கூட பாக்கல. இவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எது ஏன்? யோ சத்தியம் பண்ணி சொல்லு, நான் வாய் திறந்து சொல்லவே இல்ல. சொன்னதுக்கு பிறகுதான் இவன் தரையில போட்டு தரன்னு இழுத்துட்டு போனான். சரி விடு. யோ காப்பாத்த வந்தவனையே கடைசியில காப்பாத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டல்ல. சரி விடுடா, போய் சட்டையை மாத்திக்கிட்டு வா போ. என்னையா பாக்குற? சரி விடுப்பா, அண்ணன் அநியாயத்தை கண்டு கொஞ்சம் பொங்கிட்டேன். அநியாயத்தை கண்டு பொங்குற முகரைய பாரு. ஆனா எல்லார் வீட்டு விசேஷத்துலயும் இப்படி ஒரு கிறுக்கன் இருப்பான்டா. அடிக்க வந்தவன் எவன், நம்மாலே எவனு தெரியாம நம்மாலேயே போட்டு அடிச்சுக்கிருப்பான். இதுல இவருதான் அநியாயத்தை கண்டு பொங்குறாராம். போய தம்பி போயோ. அட பாவத்தை, இந்த நேரம் பார்த்து சில்லற ஒண்ணும் கையில இல்லையே. சே என்ன பாவமா இருக்கு, யார் பெத்த பிள்ளையோ? சே பாவம். சே தம்பி எந்த ஊர்ப்பா நீ? உன்னை பார்த்தாலே பாவம் போல இருக்கு. எனதும் சில்லற கொடுக்கணும் போலதான் இருக்கு. ஆனா இந்த நேரம் பார்த்து நான் கையில ஒன்னும் சில்லற கொண்டு வரல பாத்தியா? எது? நான் வந்து புரியுது பாவம் அவசரம். ஆனா உள்ள என் பையனோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதான் ஒரு எட்டு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடலான்னு வந்திருக்கேன். நீ இங்கே இரு, நான் வந்து சில்லற மாத்தி எதுவும் தாரேன். என்ன சே பார்க்கவே பாவமா இருக்கு. அட பாவிங்களா, என்ன பெத்த ஆளுக்கே என்ன அடையாளம் தெரியாம இப்படி செதைச்சு விட்டுருக்கானோலே. என்ன இது நடுவுல ஏன் மொம வாய்ஸ் வந்துட்டு போற மாதிரி இருக்கு? யோ சின்ன பிச்சை, அந்த 10 ரூபா பர்மா கண்ணாடியை தொடச்சிட்டு பாரியா, நான் உன் பிள்ளைதாயா. இது மகனே என்ன கோலம் இது? சிக்கு கோலம், அத சிக்கி சின்ன பின்னமா வந்திருக்கனே, பார்த்தா தெரியல. இதுக்கு தாண்டா உன் அப்பா நான் தலைப்படா அடிச்சுக்கிட்டேன் அந்த பிள்ளை முன்னாடி போவாதேன்னு. என்ன இந்த பிள்ளை என் பிள்ளை இப்படி மெண்டலாக்கி விட்டுருக்கு. யோ பர்மா, என்னைய பார்த்த காதல் பட பரத் மாதிரியா இருக்கு, சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு நிக்கிறதுக்கு. அடிச்சுட்டானே நாயினா. அடிச்சுட்டானவா? யார் அவன் என் பிள்ளை மேல கை வச்சது? சொல்றா, இன்னைக்கு உண்டு இல்லைன்னு தானே இருக்கு. அப்படியே தட்டி தள்ளிடுவாரு. போ, எவனும் தலையில தபையில வச்சிடாம பாத்துக்க. இது எங்க திருந்த போகுது? எங்க ரோட்ல என்ன அடிச்சுட்டு தெரிய போகுது. எக்கட கேட்டு போ. டேய் என்னடா இது வேஷம்? ஏண்டா ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இப்படியான வந்து நிப்ப? ஆமா ஆசைப்பட்டு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து அதை இப்படி கிழிச்சு விட்டுக்கிட்டு வந்து நிக்கணும்னு. எல்லாம் உன் பங்காளி அந்த முத்து பாண்டி பார்த்த வேலைடா. அடிச்சு துவைச்சு எடுத்துட்டான். அவர் என்னடா பண்ணாரு? என்ன பண்ணானா? அவன் என்னடா பண்ணல அப்படின்னு கேளு. சரி விடு மச்சான், கல்யாணம்னா கலவரம் நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. ஓஹோ நானா, ஆஹா, எப்படி இவரு கல்யாணம் பண்ணறதுக்கு நாங்க ரத்த கரையோட சுத்தணும். போடா, நான் கோச்சுக்கிட்டு போறேன்டா. தம்பி வாங்கம்மா, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மச்சான் இவங்க எங்கடா அங்க? நான் தானே கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருந்தேன். ஆஹா மச்சான், எனக்கு தெரிஞ்ச உன் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க. போடா, என் ஆளை பாக்குறதுக்கு நீயே ரூட்டு போட்டு தந்திருக்க மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா. சும்மா உன் காதுல விழுந்துற போது. உள்ள வாங்கம்மா. என்ன கல்யாணம் மாப்பிள்ள இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகலையா? இல்லம்மா, 9:10 தான் கல்யாணம். ஓ சரி
அம்மா தம்பி நீங்க எப்படி நின்னுட்டு இருக்கீங்க? வேண்டுதல்மா. டேய் சும்மா இருடா. நீங்க வாங்கம்மா. வரேன் தம்பி. என்ன என்ன இது துணியெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கு. ஐயோ அடி வாங்குறது தெரிஞ்ச மானம்ல போகும். அது அது வந்து இது ஃபேஷன். ஃபேஷனா? துணி கிழிச்சு விட்டுட்டு இருக்கிறது ஃபேஷனா? எங்க ஊர்ல எல்லாம் எப்படி துணியை கிழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. உனக்கு அப்போ பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்கல. 5 நிமிஷம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அழகா ஐயா எப்படி வரேன்னு மட்டும் பாரு.